தேசிய நெடுஞ்சாலையில் 20 பயணிகளுடன் பயணித்த ஆமணி பேருந்து தலை குப்பிர கவிழ்ந்ததால் அதிர்ச்சி. ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. 20 பயணிகளுக்காக விரைந்து வந்த ஆம்புலன்ஸ். கர்நாடக மாநிலம் பெங்களூர்ல இருந்து நேற்றிரவு சுமார் 11 மணிக்கு பழனிக்காக ஆமணி பேருந்து ஒன்று புறப்பட்டிருக்கு. இந்த பேருந்து இன்னைக்கு அதிகாலை 4 மணி அளவுல நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் தேசிய நெடுஞ்சாலை பகுதியான தட்டாங்குட்டை பகுதியில வந்துட்டு இருக்கும் பொழுது முன்னால போன ஒரு சரக்கு லாரிய முந்திரத்துக்கு இது முயற்சி பண்ணியிருக்காமா. அப்ப எதிர்பாராவிதமா இந்த ஆமணி பேருந்து தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து தலை குப்பிர கவிழ்ந்திருக்கு. இதை தொடர்ந்து இந்த வாகனம் சுமார் 50 அடி தூரத்துக்கு சாலையில் இருந்து இழுத்து செல்லப்பட்டிருக்கு. இந்த தகவல் அறிஞ்ச குமாரபாளையம் தீயணைப்புத்துறை அதுக்கப்புறமா போலீசார் விபத்து நடந்த இடத்துக்கு வந்து விரைஞ்சு உடனடியா விபத்துல சிக்கினவங்களை மீட்டு குமாரபாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இதுல இந்த ஆமணி பேருந்துடைய ஓட்டுநரான பழனியை சேர்ந்த வீரபிரதீப் சம்பவ இடத்திலேயே பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க. இதுல இருந்த 20க்கும் மேற்பட்ட பயணிகள் பலத்த காயமடைஞ்சிருக்காங்க. இவங்களுக்கு முதலுதவி சிகிச்சை கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறமா தனியார் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்களாம். இந்த விபத்து தொடர்பா குமாரபாளையம் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையும் மேற்கொண்டு வராங்க. இதை தொடர்ந்து தட்டாங்குட்டை தேசிய நெடுஞ்சாலை பகுதியில விபத்து அடிக்கடி நடக்கிறதால அங்க எச்சரிக்கை பலகைகள் வச்சு கனரக வாகன ஓட்டுநர்களுக்கு எச்சரிக்கை வழங்கணும் அப்படின்னு கோரிக்கையும் எழுந்திருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.